ஒரு நாள் காலை பேரரசர் அக்பர் உறங்கி எழுந்தபோது வழக்கமாக தான் வணங்கும் விநாயகர் படத்தை பார்ப்பதற்கு பதிலாக தவறுதலாக எதிரில் நின்று கொண்டிருந்த சாதாரண காவலனின் முகத்தை பார்த்தார். அந்த நாள் முழுவதும் அக்பருக்கு மிகவும் மோசமாக அமைந்தது. அவருடைய காலை உணவு திருப்தியாக இல்லை. முக்கியமான ஆவணங்கள் காணாமல் போயின. ஒரு முக்கிய போர் திட்டத்தில் பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. காலில் தடுக்கி விழுந்து காயம் ஏற்பட்டது. இதற்கு காரணம் காலையில் தான் பார்த்த அந்த காவலனின் அபசகுணமான முகம்தான் என்று அக்பர் நம்பினார். கோபமடைந்த அக்பர், இந்த சிப்பாயின் முகம் எனக்கு மிகவும் துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துவிட்டது, இவனை உடனே தூக்கிலிடுங்கள் என்று உத்தரவிட்டார். இந்த கொடூரமான தீர்ப்பை கேட்டதும் அரசவையிலிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆனால் பீர்பால் மட்டும் யாரும் எதிர்பாராத விதமாக பெரிதாக சிரிக்கத் தொடங்கினார். இதைக் கண்ட அக்பர், பீர்பால், ஏன் சிரிக்கிறாய்? ஒரு அபசகுணமான மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப் போகும்போது நீ சிரிப்பது முறையா என்று கோபமாக கேட்டார். பீர்பால் அமைதியாக, மன்னா, நீங்கள் அந்த காவலனின் முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு நாள் முழுவதும் தொல்லைகள் மட்டுமே வந்தன. ஆனால் அந்த காவலன் காலையில் உங்கள் முகத்தில் விழித்ததன் விளைவு அவனுக்கு தன் உயிரே போகப் போகிறது. நீங்கள் உங்கள் நாள் முழுவதும் அவதிப்பட்டீர்கள். ஆனால் அவன் தன் வாழ்நாளை இழக்கப் போகிறான். அப்படியானால் உங்களில் யாருடைய முகம் மிகவும் அபசகுணமானது? ஒருவரின் முகத்தை பார்த்ததால் நாள் முழுவதும் கெட்டுப்போனதா, அல்லது மற்றொருவரின் முகத்தை பார்த்ததால் உயிரே பறிப்போனதா? இதை நிலைத்துதான் சிரித்தேன் என்றார். பீர்பாலின் சமயோசித பேச்சையும் அதிலிருந்த ஆழமான உண்மையையும் அக்பர் உணர்ந்து தன் முட்டாள்தனமான தீர்ப்பை எண்ணி வருந்தி காவலனை விடுதலை செய்து பரிசுகளும் வழங்கினார். நீதி: ஒருபோதும் மூட நம்பிக்கையின் பேரிலோ அல்லது அவசர கோபத்திலோ எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. உண்மையான புத்திசாலித்தனம் என்பது ஆபத்தான சூழ்நிலையிலும் நியாயத்தை பேசுவதுதான்.